ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஆக்குபேஷ்னல் தெரப்பி சென்டருக்கு நீங்கள் போனீங்கன்னா மெஜாரிட்டி எந்த ஆக்குபேஷ்னல் தெரப்பி சென்டருக்கும் பேரண்ட்ஸை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. குழந்தைங்கள மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பேரண்ட்ஸை வெளியிலேயே வெயிட் பண்ண வச்சுருவாங்க. தெரப்பி முடிச்சதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம குழந்தைங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஸோ தெரப்பி சென்டருக்குள்ளே என்னென்ன பொருட்கள் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத மெஜாரிட்டி நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இந்த வீடியோவில் ஒரு தெரப்பி சென்டருக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். எங்கள் தெரப்பி சென்டருக்குள்ளே உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. உள்ளேயே இருந்து பார்க்க முடியாது. ஆனால் என்னென்ன பொருட்கள் வச்சுருக்காங்க, எப்படி தெரப்பி கொடுக்குறாங்கங்கிறத பார்த்துட்டு வரலாம். அப்படி பார்த்துட்டு வந்து நான் வீட்டில் என்னோடய பிரணீத்துக்கு தெரப்பி கொடுக்கறதுக்காக வாங்கின பொருட்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இது ஃபஸ்ட்டு வந்து ஷேப்ஸு. இது வந்து கோர்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்களுடைய குழந்தைங்களுடைய கவனத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கோர்க்கிற டாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஷேப்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க, கலர்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. கோர்க்கிறது மூலயமா கவனமும் இம்ப்ரூவ் ஆகும். இதை எல்லா தெரப்பி சென்டர்லேயும் அவைலபிளாக இருக்கும். குழந்தைங்கள கோர்க்க வைப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு. இது வந்து சாதாரணமாக கடைங்கள்லேயே கிடைக்கும். திருவிழா கூட்டங்கள்லேயே இந்த ஸ்ப்ரிங்கு வந்து கிடைக்கும். இது வந்து குழந்தையோடைய கான்சன்ட்ரேஷனையும் ஐ கான்டாக்டையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எல்லா தெரப்பி சென்டர்லேயும் வச்சுருப்பாங்க. நான் போகிற தெரப்பி சென்டர்லேயும் இதை வச்சுருப்பாங்க. குழந்தைங்கள முன்னாடி உட்கார வச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் அவங்க அம்மா உட்காந்துட்டு இதை வந்து கண்ணுக்கிட்ட வச்சுட்டு காமிக்கணும். இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ப்ரிங்கை இழுத்து இழுத்து காமிக்கணும். ஸோ இது என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க அதை வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க, அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. கான்சன்ட்ரேஷனும் குழந்தையோட ஐ கான்டாக்டும் இது மூலயமா இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா 1 2 3. பொதுவாகவே ஆக்குபேஷ்னல் தெரப்பி சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வுட்டன் போர்டு தான் நிறைய வச்சுருப்பாங்க. வெஜிடபிள்ஸுக்கு தனியாக வுட்டன் போர்டு வச்சுருப்பாங்க. ஃப்ரூட்ஸுக்கு தனியாக வுட்டன் போர்டு வச்சுருப்பாங்க. வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு, அனிமல்ஸு, பேர்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 ஏபிசிடி ஷேப்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய வுட்டன் போர்டு தான் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அந்த குழந்தைங்க செட் பண்ணுற மாதிரி தான் மெஜாரிட்டி ப்ளே வந்து இருக்கும். இதில் நம்ம நிறைய குழந்தைங்களுக்கு லேர்ன் பண்ணலாம். இதில் 1 2 3 வந்து சொல்லித்தரலாம். இதுலேயே ஏபிசிடி இருக்குது, அது சொல்லித்தரலாம். இதை வச்சு குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பால். இது வந்து பீனட் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இதோட ரேட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். ஆனால் எல்லா தெரப்பி சென்டர்லேயுமே இந்த பீனட் பால் வந்து அவைலபிளாக வச்சுருப்பாங்க. நீங்கள் வீட்டில் ஆட்டிசம் குழந்தைங்க இருந்தாங்க, சென்சரி இஷ்யூஸ் அந்த குழந்தைங்களுக்கு நிறையா இருக்குது, சென்சரி இன்டிக்ரேஷன் தெரப்பி கொடுக்கணும் அப்படின்னா இந்த பீனட் பால் வீட்டில் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாரஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் நான் போகிற தெரப்பி சென்டரில் இருந்துச்சு. ஸோ அதே கம்பெனியில் நானும் இந்த பால் வந்து வாங்கிட்டேன். இதில் வந்து குழந்தைய உட்கார வச்சு நல்லா குதிக்க வைக்கிறது. ஒரு சைடு வந்து பெருசாக இருக்கும், ஒரு சைடு வந்து சின்னதாக இருக்கும். ஸோ பெருசாக இருக்கிற பக்கம் வந்து குழந்தைங்களோட முதுகு பக்கம் வர மாதிரியும், சிறுசாக இருக்கிற பக்கம் முன்னாடி பக்கம் வர மாதிரியும் இந்த பாலில் உட்கார வச்சு குழந்தைங்கள குதிக்க வைக்கலாம். இந்த பால் எக்ஸசைஸ் என்னென்னலாம் இருக்குது, நான் பிரணயத்துக்கு எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். இந்த பால் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா பால் ரிவ்யூ அப்படின்னு வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா இந்த பால் பற்றின ஃபுல் ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். இது வந்து மடித்து வரும். நம்ம தான் வந்து ஏர் ஃபில் பண்ணிக்கணும். ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுப்பாங்க, பம்ப்பு மாதிரி. அந்த பம்பை வச்சு நம்ம பம்ப் பண்ணி இதில் ஏர் வந்து ஃபில் பண்ணிக்கணும். நான் இப்போ வாங்கி இது கொஞ்ச நாள் ஆச்சு, நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூவாக செப்பரேட் வீடியோ வந்து உங்களுக்கு தரேன். அடுத்தது ரவுண்ட் ஷேப் பாலு. இதுவுமே கண்டிப்பாக எல்லா தெரப்பி சென்டர்லேயுமே இதை வச்சுருப்பாங்க. இந்த ரவுண்ட் பால் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. அது எல்லா ஆட்டிசம் குழந்தைங்களுக்கும் இந்த ரவுண்ட் பால் எக்ஸசைஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்களும் இந்த ரவுண்ட் பால் வந்து அமேசானில் தான் நான் வந்து வாங்கினேன். அதே ஸ்டாரஸ் கம்பெனி தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு அந்த பீனட் பால் வாங்கினேன். அதில் வந்து ஸ்டாரஸ் கம்பெனி நல்லா இருந்ததுனால ரெண்டாவதும்
இந்த ரவுண்ட் பாலும் ஸ்டாரஸ் கம்பெனியே வாங்கிக்கிட்டேன். அமேசான்லேருந்து தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட ரேட்டுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு தெரப்பி கொடுக்கறக்கு இந்த பால்லாம் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இது வந்து எல்லா தெரப்பி சென்டர்லேயும் வச்சுருப்பாங்க. இந்த ரவுண்ட் பால் தெரப்பி வந்து ரொம்ப முக்கியம். எல்லா தெரப்பி சென்டர்லேயும் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு இந்த தெரப்பி வந்து கொடுப்பாங்க. இதுவும் வந்து மடித்து தான் வரும். நம்ம ஏர் ஃபில் பண்ணிக்கணும். ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு பம்ப் கொடுப்பாங்க. அந்த பம்பில் கையால் அமுக்கி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த பாலோட ரிவ்யூவும் வேணும்னா சொல்லுங்கள். நான் செப்ரேட்டாக இது எப்படி வந்து ஏர் ஃபில் பண்ணணும், எப்படி வந்து ஏர் வந்து பம்ப் பண்ணணும், அந்த பம்பிங் மிஷின்லேருந்து எல்லாம் காமிச்சு நான் வந்து தனியாக ரிவ்யூ போடுறேன். கீழே உங்களுக்கு ரிவ்யூ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் கமெண்டில். நிறைய டைப் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த பாலுக்கு செப்ரேட் வீடியோ போடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சேரு. எல்லா தெரப்பி சென்டர்லேயும் சின்ன குட்டி சேர் வந்து வச்சுருப்பாங்க, பெரிய சேரும் வச்சுருப்பாங்க. ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்சரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்களால சேரில் வந்து அவங்களால ஏறி உட்கார முடியாது, சேரில் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியாது. இந்த மாதிரி ஆடக்கூடிய ராக்கிங் சேர்ல எல்லாம் ஆட்டிசம் குழந்தைங்களால ரொம்ப நேரம் உட்காரவே முடியாது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறக்காக எல்லா தெரப்பி சென்டர்லேயும் இந்த மாதிரி ராக்கிங் சேர் வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டே பிரணீத்துக்கு இருக்குது இந்த சேரு. ஆனால் தெரப்பி சென்டர்லேயும் இதே மாதிரி அச்சு அசலான சேர் வச்சுருக்கிறத நான் பார்த்தேன். பிரணீத்தையும் அவங்களும் இந்த சேரில் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் ஆட்டி விடுவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த சேரில் உட்கார வச்சு அந்த குழந்தைங்கள நல்லா ஆட்டி விடணும். கொஞ்ச நாள் போக போக அந்த குழந்தைங்க அவங்களாவே உட்கார்றதும் அவங்களாவே அந்த மூவிங் சேர்லேருந்து எந்திரிக்கிறதும் ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு மூவிங்லேருந்து எப்படி எழுந்திரிக்கணும், ஒரு மூவிங்கில் இருக்கும்போது எப்படி அதை பிடிச்சி உட்காரணும் அப்படிங்கிறத நம்ம ஆட்டிசம் குழந்தைங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டக் ரிங்கு. இது வந்து சாதாரணமாக நார்மலாக எல்லா குழந்தைங்களும் விளையாடுற ஒரு டாய் தான். கடைகளில் பார்த்திங்கனாலே இந்த டக் ரிங் வந்து அவைலபிளாக இருக்கும். இது வந்து இல்லாத தெரப்பி சென்டரே கிடையாது. எல்லா தெரப்பி சென்டர்லேயும் இது அவைலபிளாக இருக்கும். இது வந்து எதுக்காக மெயினாக அப்படின்னா ஃபஸ்ட்டு குழந்தை போனதுக்கப்புறம் அந்த குழந்தைய அந்த நல்லா பழக்கிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை தான் போனோடனே பிரணீத்துக்கு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்தாங்க. பிரணீத் இதை வச்சுட்டு நல்லா கலர்ஸு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல தெரப்பிஸ்ட்டோட பழகுனதுக்கப்புறம் மெயினாக இந்த ஆட்டிசம் குழந்தைங்க லைன் அப் பண்ணுவாங்க. ஸோ அந்த லைன் அப் பண்ணாமல் ஒரு பொருளை இன்னொரு பொருள் மேலே அடுக்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த டாய் வந்து எல்லா தெரப்பி சென்டர்லேயும் வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக்ஸு. இந்த பிளாக்ஸ் இல்லாத தெரப்பி சென்டரே இருக்காது. எல்லா தெரப்பி சென்டர்லேயும் பெருசாக பிளாக்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க, பெரிய பாக்கெட்டாக வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த பிளாக்ஸ் வந்து குழந்தைங்களோட க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் வந்து ஆட்டிசம் குழந்தைங்க லைன் அப் தான் பண்ணுவாங்க. ஒரு நார்மலான குழந்தை கொடுத்திங்கன்னா மேலே ஒன்று அடுக்கி அது ஒரு ஷேப் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஆட்டிசம் குழந்தைங்க இதுவுமே லைன் அப் தான் பண்ணுவாங்க. அப்படி லைன் அப் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு ஷேப் வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த டாயை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷேப்ஸு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உட்டன் போர்டு வந்து நிறைய வச்சுருப்பாங்க. எல்லா உட்டன் போர்டும் நம்மளால் வீட்டில் வாங்க முடியாது. ஸோ நான் வந்து குறிப்பிட்ட உட்டன் போர்டு மட்டும்தான் வாங்கியிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்கிற உட்டன் போர்டும் எல்லா தெரப்பி சென்டர்லேயும் அவைலபிளாக வச்சுருப்பாங்க. இதில் மொத்தம் 2 விஷயங்களை நீங்கள் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஒன்று ஷேப்ஸு, 2வது கலர்ஸ் கற்றுக் கொடுக்கலாம். இந்த குழந்தையோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை ஒரு ஷேப்பை எடுத்துச்சுன்னா அதோட ஷேப் எங்கே இருக்குது உட்டன் போர்டில் அப்படிங்கிறத யோசித்து கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வந்து போடும். ஸோ சிட்டிங் டாலரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். குழந்தையோட கவனம் அந்த உட்டன் போர்டில் தான் இருக்கும். இதை வச்சு இன்னொன்றும் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஒன்றா எடுத்து உங்கள் கண்ணுக்கிட்ட கொண்டுட்டு போய் வச்சுக்கிட்டு என் கண்ணை பாரு அப்போ தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தையோட ஐ கான்டாக்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏபிசி போர்டு. ஸோ இதெல்லாமே நான் சொன்ன அதே மெத்தடு தான். குழந்தையோட ஐ கான்டாக்ட் இம்ப்ரூவ் பண்ணுறக்கும், சிட்டிங் டாலரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறக்கும், அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இந்த போர்டில் கொண்டுட்டு வர்றதுக்கும் நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். ஸோ
ஸோ இதே மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வந்து வாங்கி உங்கள் குழந்தைக்கு தாராளமாக கொடுக்கலாங்க. ஸோ நான் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். வாங்கினேன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சென்சரி ப்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா சென்டர்லேயும் வச்சுருப்பாங்க. குழந்தைங்களுக்கு டச்சு சென்ஸ் வந்து ஹைப்போவாவோ இல்லை ஹைப்பராகவோ இருக்கும். அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக இது வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லாமே எல்லா தெரப்பி சென்டர்லேயுமே அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போக இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ட் 2 வீடியோவாக அடுத்தது போடுறேங்க. தேங்க்யூ ஸோ மச்.